வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம PHPல ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலையை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்விட்ச்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்விட்ச் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா பண்ணுது. அவங்க டிஃபால்ட்டா ஒரு நேம் வச்சிருக்காங்க ஸ்விட்ச் அப்படின்னு. இந்த லூப்பிங்னா ஃபார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. அது மாதிரி நாம வந்து ஏதோ ஒரு வேலையை பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேர் வைக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆட் டூ நம்பர்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் எழுதுறேன். அதாவது என்னன்னா, இது நான் வந்து நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நாம எழுதுற ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்ல என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? 55 இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? ஃபங்க்ஷனை வந்து எழுதலாம் கூடாது. வேரியபிள் பேர் வைக்கிறதுக்கு என்னென்ன நம்ம படிச்சுக்கிட்டோமோ அதே இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்க பண்ணணும். இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் தேவையில்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $x ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள், $y ஈக்குவல் டு 20 அப்படிங்கிற ஒரு வேரியபிள், எக்கோ $x பிளஸ் $y அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்வியஸ்லி இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இங்க போறேன். இந்த லூப்பிங் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன், ஓகே, ஃபங்க்ஷன் ரன் பண்றேன். ஸோ எந்த அவுட்புட்டும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும். ஃபங்க்ஷன்னா கோட் எழுதி வச்சிருக்கோம், இது கால் ஆகல. ஆனா சுவிட்ச் எழுதும் போது ரன் ஆயிருச்சுல. அப்ப சுவிட்சுங்கிறத பை டிஃபால்ட்டா அந்த இன்டர்பிரிட்டர் கால் பண்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க ரன் ஆகும்போது. அப்ப இதை வந்து கால் பண்றதுக்கு செட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்? இது நான் இப்ப புதுசா எழுதியிருக்க ஃபங்க்ஷன் நேம். அப்ப நான் எழுதியிருக்கேன்னா நான் தான் கால் பண்ணணும். இங்க கீழே போயிட்டு அதே நேம சொல்லி இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் காலிங். இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எனக்கு 30 அப்படின்னு வருது. 30ங்கிற ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இப்ப கால் ஆகுது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய கோடு என்னவோ அந்த கோடெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் ஃபங்க்ஷன் காலிங். ஓகே, இப்ப வெவ்வேறு வேல்யூஸ் வருது. அந்த வெவ்வேறு வேல்யூஸ் எல்லாம் மாத்தி மாத்தி நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல டாலர் யூசர் வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிற வேல்யூன்னு வச்சுக்கிறேன். இப்போ கால்குலேட்டர்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம்னா மாத்தி மாத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ $b ஈக்குவல் டு 30 இப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ யூசர் வேல்யூ இப்போ இந்த மாதிரி மாறி மாறி வருதுன்னா இப்போ நான் அதுக்கு பேர் பேராமீட்டர் பாசிங். அடுத்த கான்செப்ட், நெக்ஸ்ட் கான்செப்ட் பேராமீட்டர் பாசிங். ஓகேவா? ஸோ இந்த இந்த $a $b இங்க நான் அசைன் பண்ணிடுறேன். $a, $b இப்படி அசைன் பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும். சரியா? இப்படி நம்ம ரன் பண்ண போறோம். இப்போ என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்ப அந்த 30 அப்படிங்கிறது அவருக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பாஸ் பண்ணதை இங்க அசைன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்பனா நம்ம என்ன, யூசர் வேல்யூ மாறி மாறி வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா $p, $q அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ $p, $q அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ $b, $q ஆப்வியஸ்லி இங்க நான் வந்து அசைன் பண்ணணும். $b ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து $x $qல இருக்கிற வேல்யூ எடுத்து $y அசைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கணும். இப்ப 20, 30 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த கான்செப்ட் பேரு பேராமீட்டர் பாசிங். ஓகேவா? இதுக்கு பேரு பேராமீட்டர் பாசிங். நம்ம ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிடுறோம். அப்பனா நாம வெவ்வேறு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணலாம். இப்ப 20, 30க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? இப்ப 70, 30ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? வேல்யூ மாறி மாறி வரும். 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சம் இன்புட்ல இருக்கக்கூடிய டேட்டாவையோ இதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபங்க்ஷன் காலிங், ரெண்டாவதா பார்த்திருக்கிறது பாராமீட்டர் பாசிங். இல்ல எனக்கு இந்த ரிட்டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எனக்கு இந்த ரிசல்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? இது ரெண்டையும் எடுத்து $z அப்படின்னு ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றேன். $z ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இங்கேயே நான் பிரிண்ட் பண்றதுனால பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்கோ $z இப்படி நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா நீங்க எனக்கு அந்த ரிசல்ட் கொடு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் எங்க ரிட்டர்ன் ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் கால் இங்க இருந்தா கால் பண்ணுது இந்த ஃபங்க்ஷனை.
இப்போ கால் பண்ற இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா டாலர் இங்க ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்னா இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அதாவது 30 70 இந்த வழியா இந்த பிக்யூ வழியா போய் பாஸ் ஆகி எக்ஸ் ஒய்ல ஸ்டோர் ஆகி இஜெட்ல இருக்கு. இஜெட்ல என்னன்னா 100 அப்படின்னு இருக்கும். இந்த 100 அப்படிங்கிறது எங்க ரிட்டர்ன் ஆகும்னா இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ற மறுபடியும் டாலர் ரிசல்ட்ல இருக்கும். இப்போ நம்ம ரிசல்ட்ல போய் பிரிண்ட் பண்ணா நமக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. ரிசல்ட்லாம் இருக்கு. அப்ப நான் அதை பிரிண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். இந்த எக்கோ அப்படிங்கிறத டாலர் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் கெட் த ரிசல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு டேட்டாவை நீங்க அனுப்பி 2 டேட்டாவை நீங்க அனுப்பி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேட்டாவை மறுபடியும் நீங்க எடுக்கிறீங்க. எடுத்துட்டீங்கன்னா ஃபர்தரா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை நீங்க டிவைட் பண்ணியோ வேற ஏதாவது ஒர்க் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா வேற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்றீங்க. 50 இப்போ மாறிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்றேன், டிவைட் பண்றேன் அப்படின்னா நீங்க அங்க இருக்கிற டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் ரிட்டர்ன். அப்ப இதுல 3 விஷயங்கள் பார்த்தோம். ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி கால் பண்றது, அதுக்கப்புறம் நார்மலா பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்றது, அப்புறம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இங்க வந்து எக்கோ டாலர் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்கோ டாலர் ஏன்னு கொடுக்குறேன். இங்க வந்து எரர் அடிக்குது பாருங்க. ஏன்னா இது வந்து குளோபல். ஓகேங்களா? குளோபல் டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இங்க எடுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் குளோபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் வேரியபிள்ஸ். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? இப்படிதான் நீங்க எடுக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அங்க அந்த 70 அப்படிங்கிறது வரும். அப்ப நீங்க ஒரு குளோபல் வேரியபிள எடுக்கிறதுக்காக நீங்க இந்த டாலர் குளோபல்ஸ் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்காங்க. குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்காங்க. அது எப்படிங்கிறத நீங்க இன்டர்நெட்ல தேடி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நீங்க இந்த டாலர் குளோபல்ஸ் யூஸ் பண்ணி இந்த குளோபல் வேரியபிளையும் நீங்க ஆக்சஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நேரடியா என்ன பண்ண முடியாதுன்னா இந்த லோக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிக்குல இருக்க குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். நன்றி நண்பர்களே.